Hi, good morning. Welcome to another episode of PR Cricket Chat. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் இந்தியா vs ஸ்ரீலங்கா ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட், கேப்டன் அனௌன்ஸ்மெண்ட், T20 ODIஸ்க்கு ஃபர்ஸ்ட் கேப்டனுக்கு வருவாங்க. நான் நிச்சயமா சூரியகுமார் யாதவ் T20 கேப்டனா வருவாருன்னு எதிர்பார்க்கல. 100% எதிர்பார்க்கல. லாஸ்ட் 2 இயர்ஸா பாண்டியா தான் வைஸ் கேப்டனா இருந்தாரு. அண்ட் பாண்டியா ஆடாத போது சூரியகுமார் கேப்டனா இருந்தாரு. பட் இப்ப பாண்டியா ஃபிட்டா இருக்காரு. ஃபென்டாஸ்டிக் வேர்ல்ட் கப், 11 விக்கெட்ஸ் அண்ட் ரன்ஸ், ஆல்மோஸ்ட் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் பும்ராக்கு அடுத்தது. ஸோ அவரை எது கேப்டனா போடலன்னு எனக்கு புரியல. இன்ஜுரி மேனேஜ்மெண்ட், அவரோட இன்ஜுரி ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் பத்தின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டேபிள் கேப்டன் வேணும் அப்படின்னு. அப்படி பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா எவ்ரி T20 சீரிஸ் ஆடவே இல்லை. 2 சீரிஸ் ஆடினா ஒரு சீரிஸ் ஆட மாட்டாரு, ஃபிட்னஸ் இஷ்யூஸ், ஒர்க் லோட் இஷ்யூஸ்னு. ஆனா அவர் ஏஷியா கப் கேப்டன் பண்ணாரு, வேர்ல்ட் கப் கேப்டன் பண்ணாரு, 2 வேர்ல்ட் கப், இன்ஃபேக்ட் 3 வேர்ல்ட் கப் கேப்டன் பண்ணாரு, 2 வேர்ல்ட் கப் கேப்டன் பண்ணாரு 22 அண்ட் 24. பட் நடுவில் சில சீரிஸ் ஆடல. ஸோ அதனால அது ஒரு ரீசனா தெரியலைங்க. அது டெஃபினட்டா ஐ ஃபீல் பாண்டியாக்கு பேட் லக் தான். அண்ட் நல்ல லீடர் தான். குஜராத் டைட்டில்ஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல டைட்டில் ஜெயிச்சு கொடுத்தாரு. செகண்ட் அட்டெம்ப்ட் சிஎஸ்கேயோட லாஸ்ட் பால்ல போச்சு. ஸோ அவர் போர் கேப்டன் சொல்ல முடியாது. மும்பை இந்தியன்ஸ் அந்த டைனமிக் செட் ஆகல. அந்த ஓனர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி ரோஹித்தை எடுத்து பாண்டியாவை போட்டு ஏதோ ஒரு கிச்சடி போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணதுனால அவர் பேட் கேப்டன் ஆயிட முடியாது. பட் ஐ திங்க் ஸ்கை இஸ் லக்கி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் யூஸ் பண்ணும். இது கம்பீரோட டிசிஷன் தான் 100%. ஏன்னா அவர் ஸ்கையை வந்து வைஸ் கேப்டனா கேகேஆர்லயே போட்டிருந்தாரு. அண்ட் ஃபீல் தட் ஸ்கை ஹேஸ் நல்ல கேம் அவேர்னஸ். பாண்டியா ஆல்சோ ஹேஸ் கேம் அவேர்னஸ். பாண்டியா ஹேஸ் தட் எக்ஸ் ஃபேக்டர். பட் பொறுத்திருந்து பார்க்கணும் இது கரெக்ட் டிசிஷனா யூனோ தப்பான டிசிஷனானு. இப்பவும் சொல்லிட்டாங்க தட் அடுத்த 1 இயருக்கு தான் இது, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு. பார்க்கலாம். இன்னும் 2 செலக்ஷன் எனக்கு சத்தியமா புரியலைங்க. அபிஷேக் சர்மா 46 பால் 100, 4 விக்கெட் எடுத்தாரு. ஃபேண்டாஸ்டிக் ஃபீல்டர். ருத்துராஜ் கயக்வாட் ஆடின 3 மேட்ச்ல 1 மேட்ச் ஃபெயிலர், 2 மேட்ச் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. 2 50s நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் கிடையாது. ரியான் பராக் ஒண்ணுமே பண்ணல. ரியான் பராக் இருக்காரு. ஏன் வந்து சுப்மன் கில் வைஸ் கேப்டன் அவசர அவசரமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஷோ நிறைய வாட்டி நான் சொல்றேன், எனக்கு சுப்மன் கில் ரொம்ப பிடிக்கும். ஐ ஹேவ் லாட் ஆஃப் டைம் ஃபார் சுப்மன் கில். இஸ் a fantastic cricketer. டெஃபினட்டா டெஸ்ட் அண்ட் ஓடிஐல இருக்கணும். சுப்மன் கில் T20 ஆடணுமா? T20 அதுக்குள்ள அவரை போய் வைஸ் கேப்டனா பண்ணணுமா? என்ன நீடு? இவரை வைஸ் கேப்டன் பண்ணா அவர் டீம்ல நீங்க எடுப்பீங்க. அஜிங்கிய ரஹானே இப்படிதான் ரொம்ப வருஷம் ஓட்டினார். வைஸ் கேப்டன் சொல்லி ஒரு 40 டெஸ்ட் மேட்ச் ஜாஸ்தி ஆடினார். 90 டெஸ்ட் மேட்ச் ஆட வேண்டிய அஜிங்கிய ரஹானே 50 தான் ஆடிருக்கணும். அதே தான் இருக்கு. சுப்மன் கில் T20ல வைஸ் கேப்டன். யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் அபிஷேக் சர்மா ஓபன் பண்றதுக்கும் சுப்மன் கில் அண்ட் ஜெய்ஸ்வால் ஓபன் பண்றது வேர்ல்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். நீங்க அபிஷேக் அட்லீஸ்ட் பேக்கப் ஓப்பனரா வச்சிருக்கலாம். முத்துராஜ் எதுக்குங்க ஒரு ஒன் டே ஸ்குவாட்ல வந்து நம்பர் 5 ஆடலாம், நம்பர் 4 ஆடலாம், நம்பர் 3 ஆடலாம். ஒரு பேக்கப்பாவும் நீங்க வச்சிருக்கலாம் ஒன் டே ஸ்குவாட்ல. எதுக்குங்க ரியன் பராக், ரிங்கு சிங் அவர் T20 பிளேயர் நீங்க சொல்லிட்டு அவர் நம்பர் 7 தான் அனுப்புறீங்க கடைசி 3-4 பால். ஒன் டேலயும் அவர் நல்ல பினிஷர் ஆவாரு. நீங்க ஒன் டே டீமை பாத்தீங்கன்னா பவரே இல்லைங்க. அக்சர் பட்டேல் at 6 or 7, அதுக்கப்புறம் பவரே கிடையாது. ஏன் ஒரு ரிங்கு சிங்குக்கு இடம் இல்லையா ஒன் டே டீம்ல? நிறைய செலெக்ஷன், ரொம்ப புரியாத செலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு சீரியஸா புரியல. ஆவேஷ் கான் இல்ல. முகேஷ் குமார் அவ்வளவு சூப்பரா போட்டாரு அந்த ஜிம்பாப்வே சீரீஸ்ல. முகேஷ் குமார் இல்ல T20ல. அண்ட் கலீல் அஹமத் பர்சிஸ்ட் பண்றாங்க. மேபி அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஆங்கிள்னால பர்சிஸ்ட் பண்றாங்களா தெரியல எனக்கு. குல்தீப் யாதவும் ரெஸ்ட் பண்ணிருக்காங்க T20ல இருந்து. ஓகே, அது இஃப் இஸ் கோயிங் டு ப்ளே தட் இஸ் ஃபைன். ஓடிஐல இருக்காரு. இன்னொரு பெரிய பெரிய ஆப்சென்டி ஃப்ரம் ஓடிஐ ரவீந்திர ஜடேஜா. இந்த ஷோல நான் நிறைய சொல்லிட்டேன். ஜடேஜா ஒரு ஒயிட் பால் த்ரெட், த்ரெட்டா இல்ல ரொம்ப வருஷமா. அவர் பேட்டிங் ஹஸ் ஃபாலன் ஆஃப் இன் ஒயிட் பால். போலிங்ல பிச்சு ஹெல்ப் பண்ணாதான் ஏதாவது பண்ணும். எல்லாரும் KL ராகுல், விராட் கோலியை சத்தம் போட்டாங்க. இந்த 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் ஸ்லோவா ஆடினாங்க. ரவீந்திர ஜடேஜா என்ன பண்ணான்னு யாருமே பேசல. ஜடேஜா ரொம்ப நாள் ஆச்சு அவர் ஒயிட் பால் பேட்டிங் ஏதாவது இருக்கான்னு காமிச்சு. நல்ல டிசிஷன் தான் ஜடேஜால இருந்து மூவ் ஆன் பண்றது. வாஷிங்டன் சுந்தர் யங்கர் வெர்ஷன். ரவீந்திர ஜடேஜா அடிக்கிற அதே ரன் அடிப்பாரு. பட் அப்கோர்ஸ் ஜடேஜா ஃபார் 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 சுப்பீரியர் ஃபீல்டர், அதுல டவுட்டே கிடையாது. வாஷி நல்லாவும் போல் பண்ணுவாரு. பட் வாஷி டெஃபினட்டா அவர் பவர் ஹிட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கு. அதுல டவுட்டே கிடையாது. பெரிய பெரிய சான்ஸ் வாஷிங்டன் சுந்தருக்கு 2 ஸ்குவாட்லயும் இருக்காரு, T20 அண்ட் ODI. இப்ப அவரும் அக்சர் தான் மெயின் ஆல்ரவுண்டர்ஸ். ஜடேஜாவும் போயாச்சு. அஸ்வின் எனிவே இல்ல ஒயிட் பால் செட்டப்ல. ஸோ ஹோப்ஃபுல்லி ஜடேஜா நவ் வெறும் ரெட் பால்ல தான் இருப்பாரு. அண்ட் ஹீல் கண்டினியூ டு பெர்ஃபார்ம் அட்லீஸ்ட் 1-2 இயர்ஸ். ஜடேஜா தேவை. ஜடேஜா அஸ்வின் தாண்டி ஸ்பின்னர்ஸே கிடையாது. ஸோ ஜடேஜா டெஃபினட்டா தேவைங்க. இன்னொரு பர்சன் பெரிய லாட்டரி அடிச்சது எனக்கு தெரிஞ்சு சிவம் துபேங்க.
அவர் ஒன் டே ஸ்குவாட்ல எப்படி வந்தாரு, எதுக்கு வந்தாருன்னு தெரியல. நான் ஹானஸ்டா ரித்துராஜ ப்ரிஃபர் பண்றப்ப, அவர் ரிங்குவ ப்ரிஃபர் பண்றப்ப, சிவம் துபேக்கு அப்பலாம் நெறைய பேர் சஞ்சு சாம்சன் பத்தி பேசுனாங்க. ஐ ஃபீல் இட்ஸ் பேட் லக். ஒன் டேல வந்து ஒரு 99 ஸ்ட்ரைக் ரேட், 56 ஆவரேஜ். ஆனா டீம்ல இல்ல. வேர்ல்ட் கப் ஓடிஐ வேர்ல்ட் கப் வரும்போது சஞ்சு சாம்சன் T20 ஸ்குவாட்ல இருக்காரு. T20 வேர்ல்ட் கப் வரும்போது ஓடிஐ ஸ்குவாட்ல இருக்காரு. அண்ட் ஓடிஐ T20 ஸ்குவாட்ல ரிஷப் பந்த் அண்ட் சுப்மன் கில் 2 பேரு T20 ஸ்குவாட்ல எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடாதுங்க. சஞ்சு சாம்சன் இங்க T20ல எடுத்து இருக்காரு, ரிஷப்பும் இருக்காரு. ஸோ சஞ்சுக்கு சான்ஸ் கிடைக்க போறதில்ல. அதுக்கு நீங்க சஞ்சு சாம்சனையே ஆடலாமே T20ல. ரிஷப் எஸ் ஓடிஐ அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் டவுட்டே கிடையாது. இப்போ ஓடிஐல கூட ரிஷப் ஆடுவாரா? ஏன்னா KL ராகுல் வந்திருக்காரு. KL ராகுலா ரிஷப் பந்தா கீப்பிங்க்கு பார்க்கணும். நிறைய இன்ட்ரெஸ்டிங் செலெக்ஷன்ஸ், சம் வெரி புவர் நான் செலெக்ஷன்ஸ். பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி அது டர்ன் அவுட் ஆகுதுன்னு. அஃப்கோர்ஸ் இந்த ஸ்ரீலங்கா டீம் நம்ம தமிழ்நாடு டீம் இல்ல கர்நாடகா டீம் தமாஷுக்கு போய் அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ அதுல டவுட்டே இல்ல. பட் கம்பீர் ஆல்ரெடி வந்த உடனே அவரோட கைரேகையில இந்த டீம்ல போடணும்னு ஆசைப்படுறாரு. அதுதான் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இந்த மீனிங்லெஸ் சீரிஸ் ஆடுறாங்க. ஸ்கை கேப்டனா இருக்காரு T20க்கு. ஸோ எவ்வளவு சீக்கிரம் தன்னோட இன்ஃபுளுன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், அவரோட டீம் இதுன்ற மாதிரி பண்றாரு. கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா டிராவிட் மாதிரி ஆள்லாம் வந்து அதெல்லாம் பண்ணவே இல்லை. அவர் பேக் சீட் எடுத்து மெதுவா டீமை முன்னாடி எடுத்துட்டு போனாரு. கௌதம் கம்பீர் ரொம்ப ஒரு ஆவேசத்தோட வந்திருக்காரு. இது என்னோட டீம், நான் இப்படிதான் இந்த மாடல் தான் எடுத்துட்டு போவேன்னு. இது இதர் ஸ்பெக்டாகுலரா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பயங்கர வெற்றி கிடைக்கும் இந்தியாவுக்கு. இல்லைன்னா கிரெக் சாப்பல் ஏறா மாதிரி போகும் தான் எனக்கு ஒரு ஃபீலிங். பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another episode of PR Cricket Chat. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. அடுத்த சீரீஸ் ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங் ஆன் 26th அதை நம்ம வந்து ப்ரிவியூ பண்ணுவோம். Until then, thank you very much.